ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் ப்ரீச் பண்ணுறாருன்னா எல்லாம் வெள்ளை போட்டு வரப்போ வெள்ளை வந்தோன்னா 90% போதகருக்கும் விசுவாசிக்கும் ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கும். விசுவாசி நடக்கிறப்ப போதகர் மாதிரி நடப்பான். நம்ம உபதேசம் கேட்டு அவனும் வெள்ளையும் சொல்லியுமா வரான்ட்டு போதகருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவன் உள்ளான வாழ்க்கை தெரியாது. வெளிப்புறத்தில் அப்படி தான் இருக்கும். ஆத்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆவியில் கணிச்சு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. இல்லை, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஏதேனில் இருக்க முடியும். அந்த பழத்தை சாப்பிடாத வரைக்கும் தான் அந்த அபிஷேகம் இருக்கும். கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கிற வரைக்கும் தான் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே அப்படியே நிரம்பி வழியும். உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். எது வந்தாலும் சகித்து கொள்ள முடியும், எது வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியும். விசுவாசம் தானாக இருக்கும், பரிசுத்தம் மீது தாகம் இருக்கும். எங்கள் காலத்தில் சொல்கிறேன், நான் 30 வருஷங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். நான் 32 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன். 93 எல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஊழியக்காரங்க எங்களை போல் வாலிபர், அப்போ நான் வாலிபன் தானே,